Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஓ பன்னீர்செல்வம் பஞ்சமி நிலத்தை வாங்கியுள்ளதாக கூறி பட்டாவை ரத்து செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதி அழகன். மதி, இது குறித்தான முழு விவரங்கள். தேனி மாவட்டம் ராஜா களம் என்னும் இடத்தில் உள்ள 40 சென்ட் பஞ்சமி நிலம் 1991 மூக்கன் என்பவருக்கு ஒதுக்கப்பட்டது. நிபந்தனையின்படி 15 ஆண்டுகளுக்கு நிலத்தை வேறு யாருக்கும் உரிமை மாற்றம் செய்ய முடியாது. அதன் பிறகும் அந்த நிலத்தை பட்டியலினத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே ஒதுக்க முடியும். இந்த நிபந்தனையை மீறி மூக்கன் இந்த நிலத்தை பட்டியலினத்தை சாராத ஹரிசங்கர் என்பவருக்கு 2008 எழுதி கொடுத்திருக்கிறார். ஹரிசங்கரிடம் இருந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அந்த நிலத்தை வாங்கி தனது பெயரில் பட்டா வாங்கியிருக்கிறார். நிபந்தனையை மீறி நிலத்தை பத்திரப்பதிவு செய்து கொடுத்த அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க கோரி மூக்கனின் மகன் பாலகிருஷ்ணன் உள்ளிட்டோர் மாநில பட்டியலின மற்றும் பழங்குடியினர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தனர். இந்த புகாரை விசாரித்த ஆணையம் பஞ்சமி நிலத்தை பன்னீர்செல்வம் அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி வாங்கியதற்கு ஆதாரங்கள் உள்ளதாக கூறி அந்த நிலத்துக்கு அவர் பெயரில் வழங்கப்பட்ட பட்டாவை ரத்து செய்ய உத்தரவிட்டது. முறையற்ற வகையில் நிலத்தை மாற்றி கொடுத்த தாசில்தார், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அதிகாரி ஆகியோர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் ஆணையம் அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. நிலம் வாங்குவோர் தாய் பத்திரங்களை முழுமையாக பரிசோதிக்க வேண்டும் எனவும் பஞ்சமி நிலங்களை மாற்றம் செய்வது தொடர்பான கோரிக்கைகளை ஏற்கக்கூடாது என சுற்றறிக்கைகள் அனுப்பும்படி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாவட்ட பதிவாளர்களுக்கும் ஆணையமானது ஆலோசனை வழங்கியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Taste the Daily.